தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக செல்லலாம். நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குறித்த நேரத்துக்குள்ளே இந்த ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை சிந்தித்து தொடர்ந்து ஜெபித்து திருவிருந்துக்கு நேராக செல்லலாம். நாம் மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் தியானத்துக்கு என்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்து அதன்படி எங்களை உணர்த்தி ஆண்டவரை போதித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேச போகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதை நாங்கள் அனுதினமும் பிடித்து கொள்ள, அதை நாங்கள் அறிக்கை செய்ய, அதை நாங்கள் விரும்ப, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாசித்து தானே இந்த வசனம், ஆமென், தியானத்துக்கு என்று வாசித்த இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், இந்த இடத்துல அவர் தன்னை குறித்து சொல்லுகிறதை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற, தீமோத்தேயுக்கு எழுதுகிறதான அந்த நிருபத்தில் அநேக காரியங்கள் குறிப்பிட்டு வரும் பொழுது தன்னை குறித்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்குள்ளாக என்னிடத்தில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் பெருகிற்றுன்றார். ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் பெருகிற்று, நிறைவாய் உண்டாயிருந்தது, எனக்கு அதிகமாய் கிடைத்திருந்தது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. பவுலை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், எந்த ஊரை சார்ந்தவர்? தர்சு பட்டணத்தை சார்ந்தவர். ஆமென், தர்சு பட்டணத்தை சார்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அவருக்கு யூத தகப்பன், அவருக்கு கிரேக்க தாயார். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து, பின்னணியத்திலிருந்து வந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். யூத வழக்கத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அது மாத்திரமல்ல, யூத வழக்கத்தின்படி 12 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் ஆலயத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை படிப்பதற்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆகவே தான் வேதபாரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. 12 வயசில் எல்லாம் படிக்க தான் வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ 12 வயசு ஆலயத்தில் உட்கார்ந்து வேத பார்க்கிறஇடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசி கொண்டு இருக்கிறார். வேத அறிவுகளை பகிர்ந்து அவர் சொல்ல வியந்து பார்க்குறாங்க. 12 வயசில் நம்மக்கிட்ட வருவாங்க கற்றுக்கிறதுக்கு. இவர் 12 வயசில் இந்த குழந்தை இவ்வளோ அழகாக பேசுதே, இவ்வளோ வேதத்தை பயங்கரமாக பேசுதேன்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் 12 வயதிலேயே கொண்டு போய் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்வதற்கு. அதுவும் மிகுந்த தலை சிறைந்த வேத வல்லுனர் கமாலியலுடைய பாதத்தில் போய் அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இப்படி ஒரு குடும்ப பின்னணியத்தில் பிறந்தனால தான் அவருக்கு யூத சிட்டிசன்ஷிப்பும் இருந்துச்சு, ரோமன் சிட்டிசன்ஷிப்பும் அவருக்கு இருந்துச்சு. அவங்க அம்மா கிரேக்கராக இருக்கிறனால அவருக்கு ரோம குடியுரிமையும் இருந்தது. யூதனாக இருக்க, அவங்க அப்பா யூதராக இருக்கனால யூத குடிமுறை, யூதன் என்ற சொல்கிறதற்கும் அதான், நான் யூதனுக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும் இருக்கேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாக வைராக்கியம் நிறைந்தவனாய், வேதத்தை நன்கு கற்றுத் தேர்ந்தவனாய், யூத மார்க்கத்துக்கு, யெகோவா தேவனுக்கு அவன் அல்லேலூயா ஒரு என்ன சொல்கிறது, வைராக்கியமான ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்று நான் நன்கு அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஸ்தேவான் அந்த இடத்துல கல்லெறியப்படும் பொழுது அங்கு ஒரு வாலிபன் இருக்கிறார். அது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை கொண்டு போய் ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அளவுக்கு யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவனாய், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் கொண்டவனாய், யூத மார்க்கத்துக்காக வைராக்கியம் கொண்டவனாய் வாழ்ந்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. அதற்காக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாரு?
அதிகமாக துன்புறுத்தினார். ஆமென். யெகோவா மட்டும்தான் தேவன், யாவே மட்டும்தான் தேவன். இவங்க யாரோ இயேசுவா தேவன் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்புறுத்தினார். அப்பொழுது தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்காக தான் ஆலயத்தினுடைய பர்மிஷனோட அந்த லெட்டரோட கூட எங்கே போறாரு? தமஸ்கோ நோக்கி விரைந்து கொண்டிருந்தார். ஆனால் வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் பவுலை சந்தித்தார். என்ன சொல்லி பேசினார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவன் உளுந்து எந்திரிச்சு கண்ணை அந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்து நடுங்கி, ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்? அந்த இடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் பதில் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அவனை பர்சனலாக மீட் பண்ணார், பர்சனலாக இடைப்பட்டார், அவனோடு கூட பர்சனலாக அவனை சந்திச்சு, நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற, நீ அவங்கள துன்பப்படுத்தலை, நீ என்ன தான் துன்பப்படுத்துகிற. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவனோடு ஒரு ஆமென் அந்த என்கவுண்டர் வித் காட், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், ஆண்டவரை தரிசிக்கிறதற்கு ஆண்டவரோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது? தலைகீழாக மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையிலுமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரியே இருக்காது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? உண்மையா ஆண்டவர் நம்மளை சந்திச்சிருப்பாரு, உண்மையா ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு தொடர்பு, ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கும்னு சொன்னா, பர்சனலாக ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அந்நாள் தான் ரட்சிப்பின் நாள். ஆமென். அந்த ஒரு அனுபவம் வந்திருக்கும் என்று சொன்னால் நம்மளால் பின்மாறவே முடியாது, பழைய வாழ்க்கையை தொடரவே முடியாது. இன்றைக்கு அவன் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால அப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் போகுது அநேகருக்கு. அப்படி சொல்லிக்குவாங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு தெரில, ஏன்னா பிறந்ததுலேருந்தே என்ன பண்ணுறேன்? சர்ச்சில் இருக்கேன். இல்லை, அப்படியே இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்திருப்பார் உங்களை. ஆமென். ஒரு நாள் ஆண்டவரோடு உங்களோட இடைப்பட்டிருப்பார். ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உடைந்து அழுந்திருப்பீங்க, இல்லை பாவத்தை மன்னிக்க சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பீங்க. அதுதான் ரட்சிப்பினால இருந்திருக்க முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னால் ஆமென், சீக்கிரமாக அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் போய் ஆமென் அல்லேலூயா நம்மளை தாழ்த்தி நம்மளை உடைத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஊற்றுவோன்னு சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போனவன் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன்ல, 9ஆம் அதிகாரத்தில் அங்கே போய் 15வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அதற்கு கர்த்தர் இல்லை பின்னாடி வாசிங்க. அந்த யூதர்களை கலங்கடித்தான் வரும். ஆ 22வது வசனம். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினானா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவன் போனது எதுக்காக? கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்காக, எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்கள நியாயம் தீர்ப்பதற்காக. நீ யூதன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற, பல கடவுளை வணங்கிட்டு இருக்கிற, ஒரே கடவுள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அதில் வைராக்கியம் உள்ளவராக இப்போ என்ன பண்ணுறாரு? கிறிஸ்தவர்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு வரணும்னு தான் போகிறாரு, குதிரை படைகளை கூட்டி கொண்டு. ஆனால் ஆண்டவர் சந்தித்த பிறகு அவர் தாமதமின்றி, 20வது வசனம் வாசிங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாமதமே இல்லாம கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியரிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. அவனை குறித்த டெஸ்டிமோனியை பாருங்க. கிறிஸ்தவர்கள் எருசலேமில் என்ன பண்ணியிருக்கான்? நாசம் பண்ணியிருக்கிறான். அந்த அளவுக்கு ஸ்தேவானெல்லாம் கல்லெறிந்து கொண்டிருக்கிறான். இது சொல்லப்பட்டது, சொல்லப்படாமல் எத்தனையோ காரியங்கள் அங்கே நடைபெற்று அந்த அளவுக்கு துன்பப்படுத்தியிருக்கிறான். வைராக்கியமா யெகோவா என்ற தேவனுக்காக நீங்கள் என்ன ஒரு தவறான போதனையை கொண்டு வந்து எருசலேமில் பரப்புறீங்களேன்னு சொல்லி
இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது போல பின்வரும் சீஷர்களையும் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன பண்றாரு, சந்தித்ததன் விளைவாக இயேசுவே கிறிஸ்து என்று தாமதமின்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு ஆமென் அல்லேலூயா என்ன காரணம் என்று சொன்னால், அவர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. 12 சீஷர்கள் தான் என்னன்னு சொல்றோம், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர்கள். மத்தேயுல நினைக்கிற மத்தேயுல உட்கார்ந்தில்ல 8ஆம் அதிகாரம் வரைக்கும் சீஷர்கள்னு வரும். சீஷர்கள் கூடியிருந்தாங்க, சீஷர்கள் வந்தாங்க, சீஷர்கள் அவரோடு கூட இருந்தாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் 2 பேரா என்ன பண்ணுவார், கிராமங்களுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டப்ப ஆண்டவர் சீஷர்கள் அனுப்பினான் இருக்கும். அந்த அதிகாரத்தின் முடிவில் அவங்க திரும்பி வரும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஆமென் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசுவால் ஊழியத்துக்கு என்ன அனுப்பப்பட்டவர்கள், ஒரு வேலைக்கு என்ன அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர். சீஷர்களாக இருந்தவர்கள் தான் அப்போஸ்தலர் என்று இயேசு அழைக்கிறார். ஆனால் இந்த பவுல் யார் கிடையாது, 12 சீஷர்ல ஒருவர் கிடையாது. அப்புறம் எப்படி இவர் அப்போஸ்தலராக மாறினார் என்று சொன்னால், அவன் இயேசுவே அவர் என்ன பண்ணாரு, நேரடியாக சந்தித்து ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா ஆமென். அவர் வேற என்ன சொல்றது, உடனே அவர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட பின்னாடி சரித்திரத்தில் சொல்லப்படுது, அரேபியாவுக்கு போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ரகசியங்களை கற்றுக்கொண்டு திருப்பியுமா வந்து என்ன பண்ணுறாரு, ஊழியங்களை செய்கிறாரு. ஆமென். இயேசுவோட சீஷர்களை காட்டிலும் அதிகமான ஊழியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசுவோட சீஷர்கள் செய்த சபை ஸ்தாபித்ததை காட்டிலும் அதிகமான சபைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்காக ஸ்தாபித்தார். அல்லேலூயா ஆமென். இயேசுவின் சீஷர்கள் எழுதினதான நிருபங்களை விட அதிகமான நிருபங்களை சபைக்கு எழுதி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகம் யார் எழுதினது தான், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது தான். எத்தனை நிருபம் எழுதியிருக்கிறாரு? 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. ரோமர்லேருந்து தொடங்கி வரிசையாக வரும் 13 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். எபிரேயர் அவரால் எழுதப்பட்டிருக்குன்னு சந்தேகிக்கிறாங்க. இல்லைன்னா அதுவும் சேர்ந்தால் 14 நிருபம் அவர் கணக்கில் வந்துடும். அப்போ ஒரு நபரை பாருங்கள், பவுல் என்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவன் வாழ்க்கை மாறின நிமித்தமாக இன்றைக்கு எத்தனை திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லும்படியாக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறார், அநேக இடங்களுக்கு போகிறாரு. அந்த கிராமத்துக்குள்ளே போய் இயேசு குறித்து சுவிசேஷம் சொல்லி பிரசங்கம் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் கூட்டி ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கே என்ன பண்ணுறாரு, பொறுப்பாக ஒரு ஊழியக்காரரை போட்டுட்டு அடுத்த ஊருக்கு போயிடுறாரு. அப்போஸ்தலர்கள் என்றால் சபைகள் ஆரம்பிக்கிறவர்களாக இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் எல்லாரும் அப்போஸ்தலர்னு போட்டுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆனால் அப்போஸ்தலர்ன்ற தனியானவங்க. எத்தனை வகையான ஊழியங்கள் இருக்குது சொல்லுங்க? 5 வகையான ஊழியங்கள் இருக்குது. என்னென்ன? அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம். 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. இதுக்கு கீழே அதுக்கு கீழே நிறைய டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அப்போ அப்போஸ்தல ஊழியன்றது ஒரு பிரதானமான ஊழியம். அது அநேக இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபித்து இன்னும் மற்ற இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபிப்பது தான் அதனுடைய பிரதானமான வேலை. அவன் போய் ஒரே இடத்துல தங்கிடுறது அல்ல. அதுக்கு தான் மெய்ப்பண்ண ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஊழியத்தை வைத்திருக்காரு. ஒரு சபையை ஸ்தாபித்த பிறகு அங்கே ஒரு மெய்ப்பனை பொறுப்பாக வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்போஸ்தலர்கள் அடுத்த இடத்துக்கு போய் இன்னொரு சபையை ஸ்தாபிக்கும்படியாக போயிடுவாங்க. அப்போ இந்த பவுலை குறித்து பார்க்கும்பொழுது நிறைய திருச்சபைகள், கலாத்திய சபை, எபேசு சபை, பிலிப்பு சபை, கொரிந்து சபை, இன்னும் பல சபைகள் நம்ம பார்க்க முடியும். போய் ஆண்டவர் அந்த என்ன சொல்கிறது, மத்திய தரைக்கடல் பகுதியில் ஆசியா கண்டத்தில் போய் அநேக திருச்சபைகள் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபிக்கிறாரு. அங்கே பொறுப்பாளர்களையும் போட்டுட்டு அவங்களுக்கு நிருபங்கள் மூலயமா அந்த சபைக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதில் அவருக்கு ரொம்ப பிரதானமான அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சீஷன் தான் யாரு, தீமோத்தேயு ரொம்ப நேசிக்கிறாரு பவுல். தீமோத்தி கூடவே வச்சிருந்தாரு. அவரை நம்பி உத்தம குமாரன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நிருபம் எழுதும் பொழுது அநேக காரியங்களை அவருக்கு ஆலோசனையை சொல்லிட்டு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல,
ஆமென். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆமென் 12வது வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னா, என்னை பலப்படுத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். யார் என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்றாரு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே என்னை ஏற்படுத்தினார். ஆரம்பத்தில் பவுலுக்கு எதிர்ப்பு இருந்தது, பயம் இருந்தது. இவன் உண்மையாக தான் இப்படி சொல்றானா, இல்லை இப்படி இவன் ரொம்ப நாசம் பண்ணவனாச்சு நம்மளை, இப்படி இவன் சொல்லி ஏற்றுக்கொள்வதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவன் இயேசுவின் இடத்துலேருந்து அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டதுனால அவன் உறுதியாக இருந்தான், தைரியமாக இருந்தான். கர்த்தர் அவனை அதுக்கென்று பிரித்தெடுத்தார். பர்ணமாவை கொண்டு அவனை என்ன பண்ணார்? அவனை அந்த ஆரம்ப நாட்களில் பலப்படுத்தினார். அப்போ பின்பு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவர் சொல்கிறார், இப்போ தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு என உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லவர் அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நமக்கு இடத்துல எதிர்பார்க்கிறதான தகுதி என்ன என்று சொன்னால், நமக்கு நல்ல படித்திருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும், நல்ல வசதி இருக்கணும் என்பது அல்ல தகுதி. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி எல்லாம் உண்மையா இருக்க வேண்டும் என்பதுதான். ஆமென் சொல்லுறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான தகுதி என்னது என்று சொன்னால், ஆமென், எங்கும் உண்மை, ஆமென், எதிலும் உண்மை, கொஞ்சத்திலும் உண்மை, அநேகத்திலும் உண்மை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மளை எப்படி ஏற்படுத்தினாராம்? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இவன் உண்மையா இருப்பான் அப்படின்னு நம்பி என்ன பண்றாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பவுலை ஏற்படுத்தினார் என்று பார்க்குறோம். நம்மள்ட்ட இருக்கிற டிராபேக் என்ன தெரியுமா? பொதுவாகவே நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எப்பயுமே சொல்வது, என்னை இப்படி வைங்க நான் இருக்கேன், எனக்கு இதை தாங்க நான் அப்போ இதை செய்கிறேன், எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் அப்போ என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அது உண்மையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு இது பண்ணுனீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம தந்தா கொடுத்தா பண்ணுனா நடந்துச்சுன்னா எனக்கு வந்துச்சுன்னா கிடச்சிச்சுன்னா நான் இருப்பேன்னு தான் சொல்கிறோம் ஒழிஞ்சு ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. கொஞ்சத்தில் உண்மையாக இருன்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறதுல உண்மையாக இரு, உன்னை வச்ச இடத்துல உண்மையாக இரு, உனக்கு தந்ததில் உண்மையாக இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தந்தா நான் உண்மையாக இருப்பேன், என்னை நீங்கள் உயர்த்தி வச்சிங்கன்னா நான் உண்மையாக இருப்பேன், என்னை இந்த நெருக்கத்தில் மாற்றினீங்கன்னா உண்மையாக இருப்பேன். இல்லை அந்த நெருக்கத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் அப்படி தான் எண்ணினார், இவன் உண்மையாக இருப்பான் என்று சொல்லி. இவன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு? நம்மளை ஏற்படுத்தார். நம்மளையும் இன்றைக்கு அழைத்து இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு சொன்னால் நம்ம மேலேயும் அதே ஒரு எதிர்பார்ப்பு தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அநேகர் இருக்கிறாங்க, வசதியானவர்கள், படித்தவர்கள், அந்தஸ்து நிறைந்தவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வம் படித்தவர்கள். ஆனால் நம்ம உங்களை நீங்கள் உட்கார வச்சிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் இவன் உண்மையாக இருப்பான், இவன் உண்மையாக இருப்பான் என்று சொல்லி. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கின்படி நான் இருக்கணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை ஒரு நாளும் அவர் நான் ஏமாற்றக்கூடாது என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி தான் இந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருப்போம், இந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்த இடத்துல உண்மையாக இருப்போம், கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் என்று தான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. அதை மாத்திரம் நம்ம நிறைவு செய்தாலே போதும், அதை மாத்திரம் நம்ம பூர்த்தி செய்தால் போதும், ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து கடந்த வாரத்தில் சிந்தித்தோமே. ஆமென். போட்ட இடத்துல போர்த்திபார் வீட்டில் உண்மையாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு சொப்பனம் கொடுத்துருக்காரு, பேர் இப்படியெல்லாம் வணங்குவாங்கன்னு நான் அங்கே போய் வைக்கிறப்ப நான் எப்படி இருப்பேன், உண்மையாக இருப்பேன்னு அவன் நினைக்கல. ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆமென், நம்முடைய ஜபங்கள் மாறட்டும், நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும். என்னை நீங்கள் வச்சிங்கன்னா, என்னை நீங்கள் செஞ்சீங்கன்னா, எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படின்றத விட இப்பொழுதே நான் அப்படி தான் இருப்பேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. நன்றியாக இருப்பேன், ஆமென், உண்மையாக இருப்பேன், அல்லேலூயா, சித்தம் செய்வேன், கீழ்ப்படிதல் உள்ளவராக இருப்பேன் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது, தீர்மானிக்கும் பொழுது, நாம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது பொருத்தனையில் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அப்படி தான் ஏற்படுத்தினார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பவுல் சொல்றார், அதுக்காக நான் ஆண்டவர் என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுது மாத்திரமல்ல. 13வது வசனத்துல வாசிங்க. உன்னை நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும்
கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். போதும். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்வது உண்டு, சில நேரத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி பழசை பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அநேக நேரத்தில் அநேகர் என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய பழசை நம்ம அதை வெளிப்படுத்திக்க வேண்டாம், அதை சொல்லிக்க வேண்டாம், அதை திருப்பி அதை நினைவுபடுத்த வேண்டாம், அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் தான் அதிகம். நம்ம டைரெக்டாகவே செயின்ட்டாக பிறந்துட்ட மாதிரி அப்படியே டைரெக்டாகவே அப்படியே பரிசுத்தவங்களாக மாறின மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி என்ன சொல்கிறாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன்றாரு. இல்லை இல்லையா சொல்லுங்க. ஆமாம், நான் எப்படி இருந்தேன் முன்னாடினா, தூஷிக்கிறவனா இருந்தேன், ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறவனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், கொடுமைப்படுத்துகிறவனா தான் இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன். ஆனால் அப்படி இருந்தும் என்ன நடந்துச்சு, நான் அறியாமல் அவிசுவாசத்தினால அப்படி செய்தபடினால் என்ன பெற்றேனா, இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். பவுலுக்கும் நமக்கும் அதுதான் சற்று வித்தியாசம். ஆமென். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அறியாமல் அவிசுவாசத்தினால். அவன் இயேசுவை ஆமென் துன்பப்படுத்தினது காரணம், இயேசு அவன் அறிந்து கொள்ளவில்லை. அது வரைக்கும் இயேசுதான் கர்த்தர் என்று, இயேசுதான் மேசியா என்று, இயேசுதான் கிறிஸ்து என்று அவன் அறியவில்லை. அப்படி சொன்ன பொழுதும் அதை விசுவாசிக்கவில்லை. அவன் அதை அவிசுவாசத்தோடு அதை பார்த்ததுனால தான் அவன் அப்படிப்பட்ட கொடுமைகளை செய்தான். ஆனால் இன்றைக்கு நமக்கோ நன்று தெரியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்லாவே தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அறியாமல் அவிசுவாசத்தின் நிமித்தமாய் அவன் அப்படி செய்தான். இன்றைக்கு நாம் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாக இருந்து கொண்டு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கொடுமையுள்ளவர்களாக இருக்கிறோமா? தூஷிக்கிறவர்களாக இருக்கிறோமா? துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அறியாமல் செய்ததுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதென்று இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், அறியாது இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அறியாமையே ஒரு பாவம் தான். அது தனி சாப்டர், அதை வச்சிருங்க. ஆனால் ஆமென், அறியாமல் செய்கிற நாட்களில் செய்த பாவங்களுக்கு ஆமென் மன்னிப்பு உண்டு. அப்போ அறிந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதான்னு கேட்டால் மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமா. அதற்காக அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டடாக, அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு என்ன பாவம் செஞ்சாலும் அவர் என்ன பண்ணிடுவார், மன்னித்து விடுவார் என்று போகும்பொழுது ஒரு நாள் நம்மளாலே திரும்பி வர முடியாமல் போயிடும். ஆற்றுலலாம் அடிச்சுட்டு போனவங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க என்ன ஒரு மாதிரி? ஆற்றுல அடிச்சுட்டு போனதை கண் கூட பார்த்தவங்க கை தூக்கி காட்டுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஓகே, நியூஸ்லலாம் பார்த்ததே இல்லையா? இன்றைக்கி ஷார்ட்ஸுன்ற முகத்தில் ஏதாவது இப்போ எடுக்கிறேன்னு ஆற்றுல அடிச்சுட்டு போகிறத எவ்வளோ பார்க்குறோம்ல. அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறேனே, எனக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் நல்லாவே இந்த கொள்ளிடம் ஆற்றுல குதிச்சு ரொம்ப தூரம் போனாப்புல. லோக்கல் ஆள், ரெகுலராக குளிக்கிற பையன். ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக குளிக்கிறேன். நான் ஓரத்தில் நீச்சலே தெரிஞ்சாலும் ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எப்படி நீச்சல் அடிக்கணும்? ஆற்றுல எதிர் நீச்சல் அடிக்கணும். சும்மாலாம் அடிக்க முடியாது, நம்மளை இழுத்துட்டு போயிடும். அப்போ அந்த பையன் நல்லாவே குதிச்சு ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டு இருந்தான். இங்கே பசங்களாம், அவங்களோட வந்த பசங்களாம் கரையில் நின்றுருக்காங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன், திடீர்னு காண போயிட்டான். சரி, அவன் உள்ளே போய் உள் நீச்சல்லாம் இது பண்ணவானாட்டுக்குன்னு பார்த்தா திடீர்னு ஒரு தலை மட்டும் வெளில வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. அதையும் கவனிச்சிட்டேன். உடனே பார்க்கும் பொழுது இங்கே இருக்க பசங்கள்லாம் கத்துறாங்க, ஆனால் உள்ளே போகிறான்னு நினைக்கிறேன், யாராவது காப்பாற்றுங்கன்னு. யார் காப்பாற்றுறது இல்லை போய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணணுன்னு தெப்பிச்சு தான் ஓடி வந்தோம். ஏன்னா போலீஸ் வந்தால் என்கொயரி வரும் சொல்லிட்டு கண்ணுக்கு எதிரே ஒருத்தன் உள்ளே போகிறான். அங்கே போனவன் முதல் தடவை தலை எழுந்திரிச்சு வந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் பக்கத்தில் ஒரு தடவை தலை மேலே வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. அது சுழல். ஆக்சுவலாக அதில் சுழலில் மாட்டி அவன் ரெகுலராக குளிக்கிறவன் தான், நல்லாவே தெரியும், நீச்சல் தெரியுன்ற தைரியத்தில் போய் குளிக்கும் பொழுது, ஆனால் அந்த 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 சுழலில் சிக்கி கொண்டு என்ன பண்ணிட்டான், அவன் அந்த இடத்துல கண்டே பிடிக்க முடியல. எத்தனையோ இறங்கி தேடுறாங்க. நான் கேள்விப்பட்டேன், அடுத்த நாள் காலையில் ஒரு சுழலில் போய் சொருகி ரொம்ப அவனுடைய உடம்பே ரொம்ப டீகம்போஸ் ஆகுது. மீனெல்லாம் அதை சாப்பிட்டு அப்படி தான் ரொம்ப மோசமான நிலை தான் எடுத்தாங்க. அவன் நினச்சது என்ன, எனக்கு நல்லாவே நீச்சல் தெரியும், நான் போனால் திருப்பி வந்துடுவேன்னு.
ஆனால் அநேக நேரத்தில் நம்மளால் திரும்ப முடியாமல் போய்விடும். அநேக நேரத்தில் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கொள்வோம், ஒரு சுழலில் சிக்கிவிடுவோம். அப்பொழுது நம்மளே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, தேவனிடத்துக்கு திரும்ப முடியாது. ஆகவே தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையை ஒரு நாள் என்ன பண்ணவே கூடாது, போக்கடித்து கொள்ளக்கூடாது. கிருபையை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் திரும்பி வந்தாலும் அவர் மன்னிக்கிற கர்த்தர். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா சொல்லாமா, ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுல தயவு பெற்றவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் இறங்குவார், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் இறங்குவார். ஒருவரையும் வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல, புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை கிருபையை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த நாட்களில் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்ததினாலே அவன் என்ன பெற்றான், இரக்கம் பெற்றான். இன்றைக்கு நாம் அறிந்தும் விசுவாசித்தும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்காவது நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் 117ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார், நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா விலக்கி போடுறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், வாசிங்க. 12வது வசனம், 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இல்ல அதுக்கு முந்தின வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா. பாருங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுனா, பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு உயரம். யாரா அளந்திருக்காங்களா பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரம்னு? அளந்ததே கிடையாது. எவ்வளோ உயரம், வானம் எங்கே இருக்குது, எவ்வளோ எண்டுனே தெரியவே தெரியாது இப்போ வரைக்கும். அது என்ன சொல்கிறது, அப்படியே கேலக்சியில் எவ்வளோ பெருசு இருக்குன்னே தெரில, அளவே மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஆனால் அதை தான் சொல்கிறாரு, அளவில்லாத அவருடைய கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அளவே இல்லாதது. அவருடைய கிருபைக்கு பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ, அவருடைய பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன செய்து, பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறது. அல்லேலூயா சொல்லாமா, ஆமென் சொல்லாமா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் அதை தான் அவர் சொல்லுகிறார், நான் முன்னே அப்படி இருந்தேன், ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவரிடத்தில் இரக்கம் பெற்ற பிறகு ஆமென் அவருடைய கிருபையிலே பரிபூர்ணமாய் ஆமென் ஹல்லேலூயா அதுக்கு எனக்கு உண்டாயிருந்து பெருகிற்றே என்று சொல்கிறார். ஹல்லேலூயா ஆமென். 14வது வசனத்தில் அதை தான் சொல்கிறாரு, நான் முன்னே தூஷிக்கிறவனா, துன்பப்படுத்துகிறவனா, கொடுமைப்படுத்துகிறவனா, ஆமென் லிஸ்ட்டில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பொய் சொல்கிறவங்களா, திருடுகிறவர்களா, ஆமென் வேற இன்னும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் இந்த நியாயப்பிரமாணத்துக்கான ஒரு லிஸ்ட்டு இருக்கும். அதை கூட நான் வேகமாக வாசிக்கிறேன். 9வது வசனம், அக்கிரமக்காரரா, அடங்காதவர்களா, பக்தி இல்லாதவர்களா, பாவிகளா, அசுத்தமானவர்களா, சீர்கெட்டவர்களா, தாய் தகப்பமான அடிக்கிறவர்களா, கொலை பாதகரா, வேசிக்கல்லரா, ஆண் புணர்ச்சிக்காரரா, மனுஷரை திருடுகிறவர்களா, பொய்யரா, பொய்யான இடுகிறவர்களா, ஆமென் உபதேசத்துக்கு எதிரானவர்களா நம்ம இருந்திருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் நாம் அவருடைய இரக்கத்தை பெற்ற பிறகு, அந்த கிருபையை பெற்ற பிறகு ஆமென் ஹல்லேலூயா அதில் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். அறிந்த பிறகு நாம் அப்படி இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். கிருபை நம்மை நிரப்புகிறது, கிருபை நமக்கு நிறைவாக இருக்கிறது. அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அதான் 14வது வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட. அல்லேலூயா. 2 காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. கிருபை பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் பெருகி இருக்கிறதுக்கு ஆமென் காரணம் என்ன என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் அவர் மேலே வைத்த விசுவாசம், என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் அவர் மேலே நான் கொண்டிருந்த அன்பு. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென் ஹல்லேலூயா. அது என்ன பண்ணிருச்சு, கிருபையில் பரிபூர்ணம் உள்ளவனா என்னை மாற்றினது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் பாவியாக இருந்தேன், அதான் சொல்கிறார் 15வது வசனத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவியை யார் தான் சொல்றாரு? நான் தான் சொல்றாரு. அல்லேலூயா.
அநேக நேரத்தில் நம்ம அப்படிலாம் சொல்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டோம். ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம விரும்புவோம். இருக்கிறதுலே யார் ரொம்ப நல்லவங்கன்னா நான் தான் ரொம்ப நல்லவேன்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவே இருக்கும். யாரை கூப்பிட்டு பேசினாலும், யாரை கூப்பிட்டு விசாரித்தாலும், யாராவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிறோமா? சரி ஒத்துக்கிறோமா? நம்மளும் நான் கரெக்டாக தான் செஞ்சேன், நான் சரியாக தான் செஞ்சேன், நான் உண்மையாக சரியாக தான் சொன்னேன், நான் இப்படி தான் பண்ணேன், நான் இதுக்கு தான் பண்ணேன்னு நம்ம மேக்ஸிமம் டைம் என்ன தான் சொல்கிறோம்? 99% நம்மளை நியாயப்படுத்தி நம்ம சரியாக செஞ்சோம் தான் சொல்லுவோம். ஆனால் 1% தான் என்ன பண்ணுவோம்? இல்லை நான் தவறுதலாக செஞ்சுட்டேன், நான் இல்லை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இல்லை உண்மையாலுமே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்கிறது வெரி ஃபியூ தான். அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், பாவியிலையும் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் ரட்சித்ததுனால, ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடைத்ததுனால, இரக்கம் கிடைத்ததுனால அவர் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தவராய் மாறினார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஏற்கனவே சமீபமாய் சிந்தித்தோம். 7ஆம் அதிகாரம் அவருடைய 47வது வசனத்தை ஒரு வாசிங்க. லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது, அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டே வராரு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாவியான ஸ்திரீ என்ன பண்றா? இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து ஆமென் தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து துடைப்பதற்கு வேற ஒன்றும் இல்லாமல் தன் தலைமயிரினால் என்ன பண்றா? அவருடைய பாதத்தை துடைக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்திருந்த பந்தி இருந்தவர்கள் எல்லாம், இவர் ஒரு உண்மையாலுமே தீர்க்கதரிசியா இருந்தா இவர் பாதத்தை தொடுகிறது யார் என்று அறிந்திருப்பாரே என்று சொல்லும் பொழுது, நம்முடைய நாவில் சொல் பிறவாதுக்கு முன்பதாகவே நம்மை அறிகிற கர்த்தர் அவனுடைய நினைவுகளை அறிந்து அவனிடத்தில் சொல்றாரு, ஒருவனிடத்தில் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருக்கிறான். 2 பேரையுமே அந்த கடனாளி என்ன பண்றாரு? மன்னிச்சு விட்டுறாரு. இப்ப இதுல யார் அவனிடத்துல அதிக அன்பா இருப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் நிதானித்து சொல்லுவான், எது சொன்னாலும் மாட்டிக்குவோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இப்படி நினைக்கிறேன், நான் என்னமோ இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதிகமாய் மன்னிக்கப்பட்டவனே அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லுவான். ஆண்டவர் சொல்வார், நீ சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி, இந்த ஸ்திரியை பார்க்குறாயே, நீ வந்ததுலேருந்து எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, நீ எனக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடல, அதெல்லாம் யூத வழக்கும்படி வரவேற்கிறப்ப ஒருத்தவங்களை விருந்தோம் இல்லை, அதெல்லாம் ஒரு சில அத்தியாவசியமாக செய்கிறது. வந்தோடனே உட்கார வச்சு தண்ணி கொடுக்கறது, அப்புறம் டவல் எடுத்து கொடுக்கறது, லுங்கி மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது, டவல் கொடுத்து குளிச்சுருங்க, இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம்ல கெஸ்ட்டு வரவங்களுக்கு. இது யூத வழக்கத்தின்படி அது இப்படிலாம், அதெல்லாம் நீ எனக்கு செய்யவே இல்லை, என்னை விருந்து கூப்பிட்டேன், என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன், அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ இதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஆனால் இவளோ தான் வந்ததிலிருந்து எனக்கு இத்தனை காரியங்களை செய்தாள். ஹல்லேலூயா. என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அவள் கொண்டு வந்த சென்ட் பாட்டிலை உடைச்சு அதை என்ன பண்ணுறா? ஆண்டவருக்கு அதை காணிக்கையாக படைக்கிறா, அவள்கிட்ட இருந்ததை ஆண்டவருக்கு கொடுக்குறா, அதனால அவருடைய பாதங்களை சுத்தம் செய்கிறா. ஆகவே தான் சொல்கிறார் ஆண்டவர், யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களே அதிகமாய் அன்பு கூறுவார்களாம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலன் சொல்வார், நான் தான் பாவியிலையும் பிரதான பாவின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறதுக்கான கிளைம் என்னன்னு சொன்னால், மற்ற எல்லா சீஷர்களை விட அதிகமாய் அன்பு கூர்ந்தவராய் மாறினார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரோடு கூட நடக்கல, அவரோடு கூட அற்புதங்களை பார்க்கல, அவரோடு கூட போதனைகளை பிரசங்கங்கள் நேரடியாக கேட்கல, ஆனாலும் மற்ற சீஷர்களை எல்லாரையும் காட்டிலும் அப்போஸ்தலன் பவுல் அதிகமாய் அன்பு கூர்ந்ததுக்கு காரணம், நான் ரொம்ப பாவிலையும் பிரதான பாவி, ஆனால் என்னையே ஆண்டவர் ரட்சித்தார், என்னை ரட்சித்தார், எனக்கு அவருடைய இரக்கம் கிடைத்தது, அவருடைய கிருபை என்னை தகுதிப்படுத்தினது என்பதை நினைக்கும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூறாமல் என்ன பண்ணவே முடியல, இருக்கவே முடியல. ஆகவே தான் மிகவும் அன்பு கூறுகிறவர்களாய் மாறுகிறார். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறவராக மாறுறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஆனால் அவ்வளோவற்றையும் சகித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பாடுகளை சகித்துக் கொள்கிறார். அவன் ஒரு கிராமத்தில் அடித்து கொண்டு போய் குற்றூர் கொலையராக கொண்டு போய் கிராமத்து வெளியில் போடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு? திருப்பி எந்திரிச்சு வந்து ஊருக்குள்ளே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லாமா? அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம். அவன் விசுவாசத்தோடு கூட அன்போடும் கூட என்ன பண்ணாரு? அவருடைய கிருபை என்னிடத்தில் பூரணமாக இருக்கிறது, பரிபூர்ணமாக இருக்கிறது, பெருகிச்சு
என்று சொல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைவாக இருக்கும் என்று, அபெண்டன்ஸாக இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூறுவர்களாய் ஆமென் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென், கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய பாதத்தில் அமர்கிறவர்களுக்கு கிருபை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை உண்டாயிருக்கும். ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே கிருபை என்ன பண்ணுமா? சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே ஆமென், கடைசி ஒரு முறை கூட கிருபை தருவார். அதான் ஆராதனையில் சிந்தித்தோம். சிம்சோனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய அவன் செய்த இதெல்லாம் அவன் செய்ததெல்லாம் பாருங்களேன், என்னெல்லாம் செஞ்சான். பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். அப்புறம் 300 நரிகளை பிடிச்சு வாலில் தீப்பந்தத்தை கட்டி, ஒரு நரியை நம்மளால் பிடிக்க முடியுமா? 300 நரியை பிடிச்சி கட்டியிருக்கான். அப்புறம் என்னது? ஓகே, இதெல்லாம் எதற்கு செஞ்சான்னு நம்ம கவனிச்சிருக்கீங்களா? நம்ம இதெல்லாம் பெருமையாக பேசுவோம், இதெல்லாம் பெருமையாக சொல்லுவோம். பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொண்டுட்டான், 300 நிறைய பிடிச்சி பெலித்தெல்லாம் காலி பண்ணிட்டான். இதையெல்லாம் அவன் கர்த்தருக்காக செய்யவில்லை, தன் சுயத்துக்காக செய்தான். அவன் தனக்காக செய்தான். அவனுடைய சொந்த இதுக்காக 300 நிறைய பிடிச்சி கட்டி அதை காலி பண்ணி பெலிஸ்தீர்களுடைய எல்லாத்தையும் காலி பண்ணுறான். சொந்த இதுக்காக 1000 பேரை கொள்கிறான். இல்லைன்னா 1000 பேர் அவனை என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டுருவாங்க. அப்படின்றதுக்காக அவன் 1000 பேர்த்த கொள்கிறான். அவன் எல்லாவற்றையும் சுயமாய் செய்து, அவனுடைய பலவீனத்திற்காக அவன் செய்து, அவனுடைய ரகசியத்தையும் சொல்லி, கடைசியில் என்ன பண்ணிட்டான்? கட்டப்பட்டவனாய் போய் நிற்கிறான். கண் பார்வை இழந்தவனாக இருக்கிறான். பரியாசம் பண்ணப்படுறான். அவன் நின்னதுக்கான காரணம் அவன்தான். அவன் இவ்வளவும் செய்தது அவனுக்காக தான். ஆண்டவர் அவனை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். நசரேயனா அவரை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவன் ஒரு பெண் மேலே, அதுவும் பெலிஸ்திய பெண் மேலே ஆசைப்பட்டு, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை பார்த்தீங்களா? அதற்காக தான் இவ்வளவு செஞ்சுட்டு வரான். அதற்காக இவ்வளவு மெனக்கெடல், இவ்வளவு சண்டை, இவ்வளவு யுத்தம், இவ்வளவுத்தையும் அவன் ஆண்டவர் கொடுத்த கிருபையிலெல்லாம் இதுக்கு செலவு பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் கைவிடப்பட்டவனாக நிற்கிறான். அவன் அப்போ கூட அவன் கேட்குறது, இன்னும் ஒரு தடவை கொடுங்க, இவங்க எல்லாம் என்னை சிரித்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களை கொன்று போட்டுறேன் ஒரே டைமாக அப்படின்னு சொல்லி அப்பயும் அவனுக்காக தான் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் ஏன் அவனுக்கு செஞ்சார்னு சொன்னால், ஆண்டவர் பெலிஸ்தியர்கள் இருக்கக்கூடாது, பெலிஸ்தியர்களுடைய அக்கிரமம் பெருகி இருந்தது காரணத்தினால ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் அவன் சிம்சோனையும் அந்த இடத்துல பயன்படுத்தினவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? நெகட்டிவாக தான் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி முடியவே கூடாது ஒரு நாளும். ஆண்டவர் யாரை கொண்டும் செஞ்சிருவார், எப்படியோ செஞ்சிருவார். ஆண்டவர் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் கூட இருந்தோமா, ஆண்டவர் கூட தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நம்ம பாவியிலும் நம்முடைய அந்த பாவம் செய்கிறவர்களாய், கிருபையை வீணடிக்கிறவர்களாய் நம்ம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. கிருபையிலே பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் விசுவாசத்தோடும் அன்போடும் கூட நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அல்லேலூயா. 2 தீமோத்தி 2:2 ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சாட்சிகள் தீத்து 2:2 நானே வாசிடுறேன். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும், நல்லொழுக்கம் உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு புத்தி சொல்ல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், விசுவாசத்துலேயும் அன்புலேயும் நம்ம நிலைத்திருக்கணும், காணப்படணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல தீத்துல அதே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து எழுதுகிறார், பொறுமையிலையும் சொல்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க நல்லா. ஆமென். விசுவாசத்தில், அன்பில், பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு புத்தி சொல்ல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 நம்மக்கிட்ட இருக்குன்னு சொன்னால், ஆமென், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பூரணப்பட்டிருக்கும், பரிபூர்ணம் பட்டிருக்கும். ஆமென். காரணம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து எடுத்தார், எங்கேருந்து தூக்கினார் என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவியிலாக இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆமென். மீட்டெடுத்தார், ரட்சித்தார். நாம் இப்பொழுது ஆண்டவரை அறிந்தோம்,
இன்னும் நாம் பழைய வாழ்க்கையில் இருக்கிறோமா, கொடுமையான காரியங்களை செய்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட, அன்போடு கூட, பொறுமையோடு கூட, ஆமென், ஹல்லேலூயா, நாம் அவரிடத்தில் காணப்படுவோம். நிச்சயமாகவே கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் உண்டாகி பெருகும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையில் பரிபூர்ணம் ஆமென் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அதில் நாம் பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு, அன்போடு, பொறுமையோடு கூட இந்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். ஆமென். அப்படி நாம் செய்யும் பொழுது, இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கிருபையின் மேல் கிருபை. ஆமென். அந்தந்த நாளுக்கு கிருபை, ஆமென், அந்த மாதத்துக்கு தேவையான கிருபை, ஆமென், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தந்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. அறிந்தும் அறிந்தும் விசுவாசித்தும் இன்னுமாய் நாம் கொடுமையானவைகளை, பிரியமில்லாதவைகளை, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பட்டியலே வாசித்தோம். ஆமென். பெற்றோர்களை அடிக்கிறவர்கள், கனவீனப்படுத்துகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஆமென், வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், சில பாவங்கள், ரகசிய பாவங்கள், சில மீறுதல்களில் இன்னும் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, இன்றைக்கே நாம் கிருபையை, அதுக்கான கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, அதுலேருந்து மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, அதுலேருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமென். இதை விட்டு விட எனக்கு கிருபை தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாதத்தில் அழுது விழுந்து கடந்து அழுதா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஹல்லேலூயா, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போன்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசமும் அன்பும் ஒன்றோடு ஒன்று பிணைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு அதிகமாய் அன்பு கூர்ந்தால், ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போன்ற. ஆமென். பவுல் சொல்றார், விசுவாசத்தோடும் கூட, அன்போடும் கூட, ஆமென், கிருபை என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஆமென். கிருபையில் பரிபூர்ணம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், ஆமென், அசைக்க முடியாத விசுவாசம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக, ஆமென், எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதே என்ற நிச்சயம் உடையவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, ஆமென், பொறுமையோடும் கூட நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் கிருபை நம்மை உயர்த்தும். எந்த மனுஷனுக்கும் தகுதியில்லாதவனுக்கு அளிக்கப்படுகிற ஈவுதான் கிருபை. ஆமென். ஒரே மனுஷனால பாவம் வந்தது, ஆனால் ஒரே மனுஷனால கிருபை உண்டாயிருந்து நம்ம எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான அல்ல, தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறோம், சுயத்துக்கு இந்த பயன்படுத்துகிறோம், மிஸ்யூஸ் பண்றோம். அவன் கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மாசமும் கம்யூனில் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு திருப்பி 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 அதே பாவத்தில், ஆமென், ஹல்லேலூயா, நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த காலை வேளையில, ஆமென், மெய்யான ஒரு மனம் திரும்புதல் வேண்டி ஜெபிக்கலாம். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வேண்டி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முன்பு நான் அப்படி இருந்தேன் என்று பவுல் சொல்கிறார். ஆமென். இப்பொழுதும் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். அவன் அறியாமல் இருந்த பொழுது அப்படி செய்தவனா இருந்தான். நாம் இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆமென். அறிந்திருந்தோம் நாம் பாவத்தில் ஜீவிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு நாள் திரும்ப முடியாமல் போகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாசுக்கு அப்படிதான் நேரிட்டது. அவன் நினைத்தான், இவரை கைது பண்ண முடியாது, இவரெல்லாம் பிடிக்க முடியாது, இவர் மறைந்து விடுவார் என்று. நமக்கு காசும் லாபம் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்துக்குள்ள போனான். பிறகு அவனுடைய அந்த குற்ற மனசாட்சி அவனை திரும்ப விடவில்லை, தற்கொலையில் போய் முடிந்தது. அவனுடைய வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போனது. அவன் அப்போஸ்தலர்கள் ஒருவனாய் இருந்திருக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி ஆமென் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை அறிந்தும் நான் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய விசுவாசித்தும், ஆமென், உம்மிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறேன், என்னை மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாரும். கிருபையிலே பரிபூர்ணம் உண்டாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நாங்களும், ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அந்த பாவியான ஸ்திரீ உம்மிடத்தில் அன்பு கூறுவது போல மிகவும் அதிகமாய் அன்பு கூற, ஆமென், விசுவாசத்தோடு, அன்போடு கூட, பொறுமையோடு கூட நாங்கள் காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல கனமத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.